வணக்கம். கியூபாவில் மின்சார கட்டமைப்பு முற்றிலுமாக சீர்குலைந்ததை அடுத்து நாடு முழுவதும் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியுள்ளது. இது ஒரு தேசிய நெருக்கடி. சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர். முக்கிய நகரங்கள் அனைத்தும் முழுமையான இருளில் மூழ்கியுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமான ஆண்டோனியோ கைட்ரஸில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுதான் இந்த மிகப்பெரிய மின் முடக்கத்திற்கு முக்கிய காரணமாகும். அரசாங்கம் உடனடியாக அவசர நிலையை அறிவித்துள்ளது. ஆனால் இது வெறும் தொழில்நுட்ப கோளாறு மட்டுமல்ல. இதற்கு பின்னால் பல தசாப்த கால அரசியல் காரணங்கள் உள்ளன. கியூபா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் நிலவும் விரிசல்கள் பனிப்போர் காலத்திலிருந்தே வேரூன்றியுள்ளன. இது இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு சிக்கலாகவே உள்ளது. 1962 ஆண்டு நிகழ்ந்த கியூபா ஏவுகணை நெருக்கடி உலகையே போரின் விளிம்பிற்கு தள்ளியது. அன்று தொடங்கிய பகை இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கிறது. அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகள் கியூபாவின் பொருளாதார வளர்ச்சியை பல தசாப்தங்களாக முடக்கியுள்ளன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த தடைகளால் கியூபாவினால் சர்வதேச சந்தையில் வர்த்தகம் செய்யவோ அல்லது அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யவோ பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சார கட்டமைப்பிற்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்ய முடியாமல் பழைய நிலையங்களையே பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் கியூபா உள்ளது. கியூபாவின் பல மின் உற்பத்தி நிலையங்கள் 40 முதல் 50 ஆண்டுகள் பழமையான சோவியத் காலத்து தொழில்நுட்பத்தையே இன்றும் நம்பியுள்ளன. இவை அடிக்கடி செயலிழக்கின்றன. எரிபொருள் பற்றாக்குறை மின் உற்பத்தி நிலையங்களின் செயல்பாட்டை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. எரிபொருள் இல்லாததால் பல நிலையங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. நிதி நெருக்கடி மற்றும் கப்பல் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக கியூபாவினால் தேவையான எரிபொருளை சர்வதேச சந்தையில் வாங்க முடிவதில்லை. இந்த இக்கட்டான சூழலில் கியூபா தனது பொருளாதார மற்றும் எரிசக்தி தற்காப்புக்காக ரஷ்யா மற்றும் சீனா பக்கம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ரஷ்யா கியூபாவிற்கு எரிபொருள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருவதன் மூலம் தனது செல்வாக்கை மீண்டும் லத்தீன் அமெரிக்காவில் நிலைநாட்டுகிறது. சமீப காலமாக ரஷ்யாவிலிருந்து வரும் எரிபொருள் கப்பல்கள் கியூபாவிற்கு ஒரு தற்காலிக தீர்வாக அமைந்துள்ளன. ஆனால் இது ஒரு நிரந்தர தீர்வாகாது. அதேபோல் சீனாவும் கியூபாவின் தொலைத்தொடர்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் தனது முதலீடுகளை அதிகளவில் செய்து வருகிறது. இது ஒரு வியூகமாகும். சீனாவின் இந்த ஈடுபாடு கியூபாவிற்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பை வழங்கினாலும் அது அமெரிக்காவின் பிராந்திய ஆதிக்கத்திற்கு ஒரு சவாலாக உள்ளது. அமெரிக்காவின் மிக அருகில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிப்பது வாஷிங்டனுக்கு பெரும் தேசிய பாதுகாப்பு கவலையை அளித்துள்ளது. அண்மையில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் ஹவானா துறைமுகத்திற்கு வருகை தந்தது அமெரிக்காவின் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமின்றி உலகளாவிய வல்லரசுகளின் அதிகார போட்டியாக தற்போது உருவெடுத்துள்ளது. அரசியல் போட்டிகளுக்கு மத்தியில் சாதாரண கியூப மக்கள்தான் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக தவித்து வருகின்றனர் என்பதுதான் கசப்பான உண்மை. இரவு நேரங்களில் கியூபாவின் தெருக்கள் முழுமையான இருளில் மூழ்கியுள்ளன. மக்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துகின்றனர். மருத்துவமனைகளில் மின்சாரம் இல்லாததால் அவசர சிகிச்சைகள் மற்றும் முக்கிய அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இது மிகுந்த கவலை அளிக்கிறது. பல உயிர்காக்கும் கருவிகள் மின்சாரம் இன்றி இயங்காததால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மனிதநேய அவலமாகும். குளிர்சாதன பெட்டிகள் இயங்காததால் மக்கள் சேமித்து வைத்திருந்த உணவுகள் வீணாகி வருகின்றன. இது உணவு பற்றாக்குறையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. மின்சாரம் இல்லாததால் நீர் விநியோக கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு குடிநீர் கிடைப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாததால் கல்வி நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இது நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் கல்வியை பெரும் அளவில் பாதிக்கிறது. மாணவர்கள் தங்கள் பாடங்களை படிக்க முடியாமல் தவிக்கின்றனர். இது ஒரு தற்காலிக தடை அல்ல. இது ஒரு நாட்டின் வளர்ச்சியின் முடக்கம். சிறு வணிகர்கள் மற்றும் கடைக்காரர்கள் தங்கள் தொழிலை நடத்த முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான டாலர்கள் இழப்பை கியூபா சந்திப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. உலக நாடுகள் பலவும் இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ஐநாவில் தொடர்ந்து வாக்களித்து வருகின்றன. ஆனால் இது மாறவில்லை. அமெரிக்கா தனது பொருளாதார கொள்கையில் உறுதியாக உள்ளது. இது கியூபாவின் பொருளாதாரத்தை மேலும் அதல பாதாளத்திற்கு தள்ளுகிறது. கியூபாவின் முக்கிய வருமான ஆதாரமான சுற்றுலாத்துறையும் இந்த மின்வெட்டால் பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இது பெரும் பொருளாதார இழப்பாகும்.
ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மின்சாரம் இன்றி சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட்டபடி நடத்த முடியாமல் தவிக்கின்றனர். மின்சார ரயில்கள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகளும் முடங்கியுள்ளன. இதனால் மக்களின் அன்றாட போக்குவரத்து பெரும் சவாலாக மாறியுள்ளது. மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருவதால் பல இடங்களில் ஆங்காங்கே மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். பொதுமக்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் குரல் கொடுத்து வருகின்றனர். இது அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தம். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அரசாங்கம் பாதுகாப்பு படைகளை அதிகளவில் ஈடுபடுத்தியுள்ளது. இது தெருக்களில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த துயரங்களுக்கு மத்தியில் கியூபா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தீர்வுகளை நோக்கி தீவிரமாக நகர திட்டமிட்டுள்ளது. சீனாவின் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்காக்களை அமைக்க கியூபா ஒப்பந்தம் செய்துள்ளது. காற்றாலை ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதியை குறைக்க முடியும் என எரிசக்தி நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆனால் இத்தகைய மாற்றங்களுக்கு தேவைப்படும் மிகப்பெரிய நிதி ஆதாரங்களை பெறுவது கியூபாவிற்கு ஒரு சவாலான விஷயம். பொருளாதார நெருக்கடி நீடித்தால் மக்கள் அதிகளவில் நாட்டை விட்டு வெளியேறக்கூடும் என அண்டை நாடுகள் மிகுந்த கவலை கொள்கின்றன. இது அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் சவாலாக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். யுக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு கியூபாவின் நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இது ஒரு சர்வதேச பிரச்சினை. மெக்சிகோ மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகள் கியூபாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வழங்கி வருகின்றன. இது ஓரளவு ஆறுதலாகும். நெருக்கடியான நேரங்களிலும் கியூப மக்களின் மன உறுதி மற்றும் ஒற்றுமை வியக்க வைக்கிறது. அவர்கள் ஒன்றிணைந்து இதனை எதிர்கொள்கின்றனர். தடைகள், பழமையான கட்டமைப்பு மற்றும் உலக அரசியல் மோதல்கள் கியூபாவை இந்த நிலைக்கு தள்ளியுள்ளன. இது ஒரு பாடமாகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி. இது உங்களுக்கான உண்மை செய்திகள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.